ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத் பேசுகிறேன். இது வாகனவியல் தமிழுக்கான மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப் வைக்கணும்னா நமக்கு என்னென்ன பேசிக் டூல்ஸ் தேவைப்படும், எது மாதிரினா நம்ம வாங்கணும், எந்த கம்பெனி பிராண்டில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் என்கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர்ஸ் தான். அதாவது ஸ்பேனர்னு பார்த்திங்கன்னா 6-7 ஆரம்பித்து 30-32 வரைக்கும் பேசிக் டூல்ஸ் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா எல்லா சைஸுமே கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி ரிங்ஸ்லேயும் அதே 6-7 ஆரம்பித்து இந்த பக்கம் 30-32 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அதுக்கடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் டபுள் சைடாக வாங்கிடுங்க, 2 பக்கமும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர், அதுலேயே வந்து பெரிய சைஸ் ஸ்டாரு, அதுக்கப்புறம் மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர், கனெக்டர்ஸ் இதுவெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் கேன் வாங்கிடுங்க, ஒரு ஆக்ஷா ஃப்ரேமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலங்கி செட்டு, அதாவது ஸ்டார் அலங்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் ஸ்டார் ஸ்க்ரூ வரும். நம்ம எபிசெட் பைக்லாம் பார்த்திங்கன்னா லாக் செட்டு, யமகா பைக்லாம் இந்த மாதிரி ஸ்டார் அலங்கி தான் போடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம மற்ற டூல்ஸ் வச்சு காட்ட முடியாது. இது மாதிரி அலங்கி செட்டு ஒன்று கண்டிப்பாக வாங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீ ஸ்பேனர்ஸ், அதாவது இது மாதிரி டியூப் பாக்ஸ் ஸ்பேனர்ஸ். இது வந்து 8 சைஸில் ஆரம்பித்து 8 சைஸு 10, 12, 14. அதுக்கப்புறம் இது மாதிரி மல்டி டீ ஸ்பேனரும் வாங்கலாம். ஒரு பக்கம் 13 இருக்கும், ஒரு பக்கம் 14 இருக்கும், ஒரு பக்கம் 11 இருக்கும். இது மாதிரி வாங்கினாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளச்சு ஸ்டாப்பர். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் வண்டியோடைய கிளச்சு ஸ்டாப்பர். பல்சருக்குலாம் யூஸ் ஆகும், டிஸ்கவருக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஹீரோ ஹோண்டாவோட கிளச்சு ஸ்டாப்பர். ஹீரோ ஹோண்டா வண்டிலாம் கிளச்சு வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நோஸ் பிளேயர். இது மாதிரி கட் பிட் வாங்கிக்கிங்க. கட் பிட் எதுக்குன்னா, நம்ம ஃபோர்க்கு டாப் நெட்டை வந்து கட்டுறதுக்கு இது மாதிரி கட் பிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கட்டலாம், டாப்பில் வர நெட்டை. இது வந்து ஹீரோ ஹோண்டாவோடது. அதுக்கடுத்து இது பேலன்சர் கியர் ஃபிக்ஸ் பண்ணுற புல்லர், இது பல்சருக்கு. இது பல்சர் எல்லாத்துக்குமே செட் ஆகும். 150, 180, 220, 200 எல்லாத்துக்குமே செட் ஆகும். கட்டிங் பிளேயரு, சர்க்கிள் பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர் கண்டிப்பாக வாங்கிடுங்க. சர்க்கிள் பிளேயரில் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே வாங்கிடுங்க, ரெண்டுமே தேவைப்படும். அதுக்கப்புறம் லாக் பிளேயர், கிரிப் பிளேயர், ஹேமர். அதுக்கப்புறம் கிளச் டூல்ஸ் தேவைப்படும், அதாவது கிளச்சுக்கு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு நெட்டை கழட்டுற டூல்ஸ் தான். இது பஜாஜ் வண்டியோடது. பல்சரு, டிஸ்கவர் எல்லாத்தையும் கழட்டலாம். இது வந்து ஹீரோ ஹோண்டாவில் 2 சைஸ் நெட்டு வரும், கிளச்சு நெட்டு. அதனால் 2 சைஸும் வேறு. ஒரு பக்கம் சின்ன சைஸ் இருக்கும், ஒரு பக்கம் பெரிய சைஸ் இருக்கும் ஹீரோ ஹோண்டாவில். இதுவும் பஜாஜ் தான். இதுவும் வந்து டிவிஎஸ், பஜாஜ் அது மாதிரி வண்டியில் கழட்டலாம். இது டிவிஎஸ் ஸ்டார் சிட்டியோடது. ஸ்டார் சிட்டியில் கொஞ்சம் லென்த்தாக வரும் ரோட்டர் நெட்டு, அதுக்காக இது. இது வந்து டிவிஎஸில் கிளச்சு ஷூ கழட்டுற பிட்டு. இது கிளச்சு ஷூவில் வர நெட்டு, பெரிய நெட்டு கழட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலங்கீஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி ஒரு ஃபுல் செட்டு வாங்கிடுங்க. அதுவும் இல்லாமல் இது மாதிரி லென்த் அலங்கி உங்களுக்கு தேவைப்படும். லென்த்தாக பார்த்திங்கன்னா லென்த்தில் இந்த மாதிரி 5 சைஸ் அலங்கி, இது மாதிரி 8 சைஸ், இந்த மாதிரி லென்த்தாக வந்து தேவைப்படுறது வாங்கி வச்சிங்க. இம்பேக்டர் பிட்டு கண்டிப்பாக தேவைப்படும். இம்பேக்டர் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த இம்பேக்டர் பிட்டில் பெரிய பிட்டு, ஸ்டார் பிட்டு, சின்ன பிட்டு, ஃப்ளாட் பிட்டு, இது எல்லாமே வாங்கி வச்சிங்க. அதுக்கடுத்து இது வந்து வால்வு டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. கிட்டத்தட்ட எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான். இது ஒன்று வாங்கிட்டு எல்லா வண்டிக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிட்டு பாக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ல் ஆரம்பித்து 32 வரைக்கும் எல்லா சைஸும் வாங்கி வச்சிங்க. ஃபுல் செட்டே தனியாக கிடைக்கும். இது இன்னும் மேக்ஸிமம் ஒரு 4000 ரூபாக்குள்ளே வரும். இது ஒரு செட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைபர் ஹேமர் ஒன்று வாங்கிங்க. ஏன்னா அது மெட்டலில் அடிக்கும் போதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது மாதிரி ஹேமர் ஒன்று தேவைப்படும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இது மாதிரி 8-9 சைஸில் ஒரு டபுள் சைட் டீ வாங்கிக்கிங்க. இது எதுக்குன்னா செல்ஃப் மோட்டர்லாம் கட்டுறதுக்கு தேவைப்படும். 6, 7, 8, 9 இது மாதிரி சைஸ் வாங்கி வச்சிங்க. இதுலேயே 10, 11 வாங்கி வச்சிங்க. இது எதுக்குன்னா நம்ம பெட்ரோல் டேப், பல்சரில், டிஸ்கவர்லாம் பெட்ரோல் டேப் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக இது மாதிரி தேவைப்படும். சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கட்டலாம். நெக்ஸ்ட்டு கிளச்சு டூல்ஸ் பார்ப்போம். கிளச்சு டூல்ஸில் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு யூனிக்கான டூல்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் CT100, பிளாட்டினா, டிஸ்கவர் அது மாதிரி வண்டிக்கெலாம் அந்த கிளச்சு டூல்ஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட கிளச்சு டூல்ஸ் இது. அதுக்கடுத்து இது வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டி, பெப்பு, ஸ்டீக்கு அது மாதிரி வண்டிகளுக்கு கிளச்சு ரோலர் கழட்டுறதுக்கான ஸ்டாப்பர் இது. இது ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். இது வந்து ஒரு மேக்னெட் ஸ்டாப்பரு. எல்லா வண்டிக்குமே செட் பண்ணலாம், மேக்னெட்டை ஸ்டாப் பண்ணி பிடிக்கிறதுக்காக. இதுவும் மேக்னெட் ஸ்டாப்பர் தான். ஓல்டு மாடல் மேக்னெட்லாம் இதை வச்சு ஸ்டாப் பண்ணலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸலில் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் ஜிபி சாஃப்ட்டில் வர சின்ன ஸ்ப்ராக்கெட்டை ஸ்டாப் பண்ணுற ஸ்டாப்பர் இது. ஏன்னா இது இல்லாமல் நிறைய பேர் வெட்ரூம் வச்சு தட்டி அந்த நெட்டு கண்டம் பண்ணுறாங்க, இல்லைனா அந்த சாஃப்ட்டு பெண்ட் ஆகிடும். இது மாதிரி ஒரு ஸ்டாப்பர் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக ஸ்டாப் பண்ணி ரிங்ஸ்லேயே கழட்டிக்கலாம். சாஃப்ட்டும் பெண்ட் ஆகாது, நெட்டும் டேமேஜ் ஆகாது. இதுவும் அதே தான், மேக்னெட் ஸ்டாப்பர் தான். இது வந்து ஆக்டிவாக ஸ்கூட்டிங்களுக்கு இந்த பக்கம் யூஸ் பண்ணலாம், இந்த பக்கம் வந்து நம்ம பெரிய பைக்கு கியர் பைக்கும் யூஸ் பண்ணலாம். மேக்னெட் ஸ்டாப்பர் தான் இதுவும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது 4 வோல்ட்ஸ் கிளச் ஸ்டாப்பர். இது வந்து பல்சர் ஓல்டு மாடல் வண்டிக்கெலாம் வரும். அது 4 வோல்ட்ஸ் கிளச் ஸ்டாப்பர் இது. அதுலேயே பார்த்திங்கன்னா இது ஹீரோண்டா ஹோண்டாவுக்கு கிளச் ஸ்டாப்பர் இது. அதே 4 வோல்ட்ஸ் தான், ஆனால் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 5 வோல்ட்ஸ் கிளச் ஸ்டாப்பர் இது. இதுவும் வந்து பல்சருக்கு வரும், UG4க்கு வரும். இது 5 வோல்ட்ஸ் கிளச் ஸ்டாப்பர் இது. நெக்ஸ்ட்டு இது 6 வோல்ட்ஸ் கிளச் ஸ்டாப்பர். இதுவும் பல்சருக்கு தான் வரும். சில கிளச் பெல்லில் 4 வோல்ட்ஸ் 5 வோல்ட்ஸ் 6 வோல்ட்ஸ் இப்படி வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு புல்லர் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்டிவாவோட ஹோண்டா ஸ்கூட்டிஸோட கிளச் காட்டுறது, கிளச் ஸ்டாப்பில் வர கிளச் ரோலர் காட்டுறது. இது வந்து ஒரு வண்டிக்கு ஒன்று வரும். அதாவது ஆக்டிவா 110க்கு ஒன்று வரும், ஆக்டிவா ஓல்டுக்கு ஒன்று வரும், ஆக்டிவா ஹெச்டிக்கு ஒன்று வரும். அது மாதிரி 3 வண்டிகளுக்கும் 3 டைப் வாங்கி வச்சிங்க. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கன் டூல்ஸ்லாம் தேவையில்லாமல் நீங்கள் கன் டூல்ஸ் இல்லாமலே நீங்கள் கிளச் நட்டு ஈஸியாக காட்டலாம். சாஃப்ட்டும் பெண்ட் ஆகாது. ஏன்னா வெட்ரூம் சுற்றியில் அடிக்கும்போது சாஃப்ட் பெண்ட் ஆகிடும், அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும். கிராங்க் சாஃப்ட் பெண்ட் ஆகாமல் ஈஸியாக காட்டலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து யமகா பைக்கோட கிளச்சு புல்லர். பல்சர் இது பார்த்தோம் இல்லை 4 வோல்ட்ஸ் 5 வோல்ட்ஸ், அது மாதிரி இது யமகா பைக்கு. இது ஒன்று வாங்கினாலே போதும். R15க்கு எப்பி செட் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதுக்கடுத்து மேக்னெட் புல்லர்ஸ்லேயும் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு டைப் இருக்குது. இது எல்லாமே ஒரு வண்டிங்களோட மேக்னெட் புல்லர் தான். அது ஒவ்வொரு வண்டிக்கும் ஒன்று இருக்கும். பல்சர், அப்பாச்சி, ஹீரோண்டா, பேஷன் ப்ரோ, ஆக்டிவா, அக்சஸ்ஸு எல்லாத்துக்கும் ஒரு வண்டிக்கும் தனித்தனியாக மேக்னெட் புல்லர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கு டீ ராடுன்னு சொல்லுவாங்க. ஃபோர்க்கு டீ ராடு, 4 காயில் செல் மாற்றுறது கண்டிப்பாக தேவைப்படும். ஃபோர்க் டீ ராடு. இது வந்து ஹீரோண்டா. இது வந்து பஜாஜுக்கும் என்ஃபீல்டுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோர்க் டீ ராடு. இதில் எண்டு மட்டும் மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா யமகா எஃபி செட் அந்த மாதிரி வண்டிகளுக்கு யூஸ் பண்ணுறது. இது மாதிரி ஒரு வண்டிக்கும் ஒரு ஃபோர்க் டீ ராடு. இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷின், ஒரு கட்டிங் மிஷின் வாங்கி வச்சிங்க. ஏன்னா இதெல்லாம் அதிகமாக தேவைப்படும். கட்டிங் மிஷின், சின்ன கட்டிங் மிஷின் ஒரு 1500 ரூபா தான் வரும். இது மாதிரி ஒன்று வாங்கிங்க. இது மாதிரி ஒரு சின்ன ட்ரில்லிங் மிஷின் வாங்கி வச்சிங்க. கண்டிப்பாக அதுவும் தேவைப்படும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேட்டரி சார்ஜர் வாங்கிடுங்க. அந்த பேட்டரி சார்ஜர் பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரூபாக்குள்ளே வரும். அது பட்டர்ஃப்ளை கம்பெனி தான், சென்னையில் கிண்டியில் கிடைக்கும். இது உங்களுக்கு வண்டி கிட்டத்தட்ட பைக்கில் இருக்க எல்லா பைக்குமே வந்து உங்கள் பேட்டரி சார்ஜ் போடலாம். அதுக்கடுத்து ஒரு ஹைட்ராலிக் ரேம்ப்பு முடிஞ்சால் வாங்கிடுங்க. ஏன்னா வேலை செய்யறது ஈஸியாக இருக்கும். ஒரு கம்ப்ரஸர், சின்ன கம்ப்ரஸர் இருந்தாலே போதும். நீங்கள் பஞ்சர் மட்டும் ஓட்ட போகிறீங்கன்னா சின்ன கம்ப்ரஸர் போதும். இல்லை பெருசு கன் டூல்ஸ்லாம் போட போகிறீங்கன்னா பெரிய கம்ப்ரஸர் வாங்கிடுங்க. மற்றபடி டூல்ஸில் வேறு எதுவும் இல்லை. இதுதான் பேசிக் டூல்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து 4 ஆயில் சீல் அடிக்கிற புல்லர்ஸ். இதெல்லாம் இது வந்து யமகா புல்லர்ஸு. இது வந்து நம்ம மல்டி பர்பஸ் எது வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணலாம். இந்த பிட்டெல்லாம் மாற்றி போட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கூட்டியோடது. ஸ்கூட்டி பெப்லாம் வந்து 4 ஆயில் சீல் மாத்திர புல்லர் இது. இது மாதிரிலாம் வாங்கி வச்சிங்கன்னா 4 ஆயில் சீல் மாற்றுறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு 2 ஒர்க் ஷாப் வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் இந்த டூல்ஸாக தேவைப்படும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் வாங்கினா மினிமம் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருந்தாலே போதும். இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 லட்சத்துக்குள்ளே வரும். 1 லட்சம் அதிகபட்சம் வரும். அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி டூல்ஸாக வாங்குங்க. ஏதாவது ஒரு டபாரியா, ஈஸ்ட்மேன் அந்த மாதிரி கம்பெனி டூல்ஸாக வாங்குங்க. விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கல் டூல்ஸ் வாங்காதீங்க. அதெல்லாம் லைஃப் வராது, சீக்கிரமாக ஸ்லிப் ஆகிடும். ஸ்லிப் ஆகிடுச்சுனாலும் வேலை அதிகமாகிடும். ஒரு நல்ல மெக்கானிக்னால் வந்து போல் நட்டை ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக கழட்டி மாட்டுறது தான் நல்ல மெக்கானிக். அது நல்ல டூல்ஸ் இருந்தால் தான் நம்ம கழட்ட முடியும். அதனால் டூல்ஸ்லாம் வாங்கும்போது அதாவது செலவு கணக்கு பண்ணாதீங்க. நல்ல கம்பெனி டூல்ஸாக வாங்குங்க. ஒரு 50-100 கூட இருந்தாலும் கம்பெனி ஐட்டமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும், வேலையை சீக்கிரம் முடியும். ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நம்ம உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வெட்டிக்கிட்டு வெல்டிங் கடைக்கு போய்ட்டு நிறைய வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமு. அது மாதிரிலாம் பண்ணாமல் கம்பெனி டூல்ஸாக வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.